ஹாய் குட்டீஸ், இன்று நாம ஒரு வித்தியாசமான கதையை கேட்க போகிறோம். சமையலறை மேசையில் பேசும் இரண்டு நண்பர்கள். கேட்கலாமா? வாங்க. வணக்கம் உருளைக்கிழங்கு, எப்படி இருக்கிறாய்? வணக்கம் கேரட். நான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறேன். நான் அழகில்லாதவனாய் இருக்கிறேன். ஆனால் நீ தங்கத்தை போல் ஜொலிக்கிறாய். அப்படி சொல்லாதே நண்பா, நீயே உண்மையான ஹீரோ. நான் ஹீரோவா? எப்படி? ஆமாம், எல்லோரும் உன்னை சமையலில் நிறைய பயன்படுத்துவாங்க. சிப்ஸ், மசாலா, கூட்டு எல்லாவற்றிலும் உன்னுடைய சுவை இருக்கும். உனக்குள் நிறைய சக்தி இருக்கிறது. அப்படியா? நான் இவ்வளவு பயனுள்ளவரா? நிச்சயமாக. உனக்கு பளிங்கு நிறம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. உன் வலிமை உன் உள்ளே இருக்கிறது. நான் வெளியே பிரகாசமாயிருப்பேன், ஆனால் உணவின் சுவையை நிறைவாக்கும் சக்தி உன்னிடம்தான் இருக்கிறது. உண்மைதான் கேரட். என் தோற்றம் முக்கியமில்லை, என் உள்ளே என்ன இருக்கிறது என்பதுதான் முக்கியம். சரியாக சொன்னாய். ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை உண்டு. ஒருவரின் தோற்றத்தை கண்டு மதிப்பிடக்கூடாது. நன்றி கேரட், நீ எனக்கு நல்ல நண்பன். நீயும் தான். இனிமேல் நாம இருவரும் சேர்ந்து சூப்பர் ஹீரோ குழுவாக இருப்போம். குட்டீஸ், இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? ஒருவரின் அழகு அல்லது தோற்றம் முக்கியமில்லை. அவர்களுடைய நல்ல மனசு, உள்ளத்திலுள்ள பலம்தான் உண்மையான சிறப்பு. அப்படியே நீங்கள் எல்லாரும் உங்களுக்குள் இருக்கும் பலத்தை உணர்ந்து நல்ல நண்பர்களாக இருங்கள். அடுத்த கதையில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.